வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் திருநெல்வேலி ஜோதிடர் சொக்கலிங்கம் பேசுகிறேன். இத்தனை நாள் யூடியூப் பதிவில் என்னுடைய முகப்பதிவை காட்டாமல் பேர் எழுத்து அந்த எழுத்து பதிவு மூலமாக பேசி வந்ததற்கு காரணம் ஜாதக ரீதியாக மட்டுமே. இனிமேல் என்னுடைய முகத்தை காட்டுவேன். அதுக்கு முதல் விஷயமாக இப்பொழுது நான் என்னுடைய முதல் பதிவாக பதிவிடுகிறேன். ஜோதிடம் அப்படிங்கிறது உண்மைங்க. ஜோதிடம்ங்கிறது எல்லா விஷயங்களுமே நிறைஞ்சிருக்குதுங்க. ஒரு பேரை வச்சு பலன் சொல்ல முடியுமா? 100% பலன் சொல்ல முடியும். அதுவும் ஒரு தமிழ் எழுத்தில் எழுத்தை வச்சே பலன் சொல்ல முடியுங்க. எடுத்துக்காட்டுக்கு உங்களுடைய பேரின் முதல் எழுத்தானது து, கு, சு, பு, மு இந்த மாதிரி ஸ்டார்டிங் எழுத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா, அதாவது உங்கள் பேர் முருகன், துர்கா, புவனேஸ்வரி இந்த மாதிரி பேர்கள் இருந்துச்சு அப்படின்னா, இதே மாதிரி நிறைய எடுத்துக்கோங்க. சுப்பையா, சுப்பிரமணியன் இப்படின்னு உங்கள் பேருடைய முதல் எழுத்துக்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் படிப்புக்கு சம்மந்தமான வேலைக்கு போக மாட்டீங்க. படிப்புக்கு சம்மந்தமில்லாத வேலைக்கு தான் போவீங்க. அதுதான் உங்களுக்கு ஒரு உயர்வை தரும். இல்லை சார், நான் படிப்புக்கு சம்மந்தமான வேலையில் தான் வேலை பார்க்குறேன் அப்படின்னா, நிச்சயமாக ஏதோ ஒரு காலத்தின் கட்டாயத்திற்காக ஒரு வேலைக்காகவோ ஒரு தொழிலுக்காகவோ அல்லது ஒரு மேரேஜ் ஆகந்தண்டி இருக்கணுமே, அல்லது வேறு வாய்ப்பு இல்லையே, நம்மளுக்கு ஒரு அடையாளம் வேணுமே, ஏதாவது வேலை பார்க்கணுமேங்கிறதுக்காகத்தான் படிப்புக்கு சம்மந்தமான வேலையில் இருப்பீங்களே தவிர, கண்டிப்பாக அதில் உங்களுக்கு திருப்தியோ ஒரு வளர்ச்சியோ ஒரு முன்னேற்றமோ ஒரு சேல்ரி இன்க்ரிமெண்ட்டோ ஒரு ப்ரொமோஷனோ 100% கிடைக்காது. இது அந்த பேரை வச்சே சொல்லலாம். ஜோதிடம் அப்படிங்கிறது உயிரோட்டமான கலை. அனைவரும் இதை நாம் கடைபிடிக்கணும். அனைவரும் இதை மக்களுக்கு நல்விதமாக எடுத்து செல்ல வேண்டும் என்பதே ஒரே கருத்து. பேர் வச்சு ஜோதிடம் சொல்லலாம், எல்லா வகையான ஜோதிடமும் சொல்லலாம். இன்றைக்கி அடுத்தடுத்து நம்ம உலக மக்கள் என்னென்ன தவறுகள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், அதில் நம்ம எப்படி அதை ஜோதிடத்தின் மூலமாக அதோடைய வெளிப்பாடுகள் அதோடைய பலன்கள் என்னென்ன இருக்க போகுதுங்கிறத ஒன்று நான் நிரூபித்து காட்ட போகிறேன். நான் என்னுடைய கமெண்ட் பாக்ஸ் எப்போதுமே ஓப்பனில் தான் இருக்கும். நான் போடக்கூடிய பதிவுகளுடைய உண்மை தன்மைகளையும் நீங்கள் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் பதிவிடலாம். ஏன்னா ஒரு கலைஞனுக்கு பாராட்டு தான் முக்கியமே. நீங்கள் பாராட்டுங்கிற தேவையில்லை. பட் ஆனால் என்னுடைய பதிவுகளுடைய உண்மை தன்மைகள், ஆமாம் சார் நீங்கள் சொல்கிறது கரெக்டு சார், இல்லை சார் நீங்கள் சொல்கிறது சரியில்லை சார் அப்படின்னு கூட சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி ஜோதிடம், ஜாதகம், குலதெய்வம் அறியாதவங்க குலதெய்வம் அறிவதற்கு, மேலும் ஜோதிட பரிகார புத்தகங்கள் பெறுவதற்கு நீங்கள் தாராளமாக என்னை தொடர்பு கொள்ளலாம். ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய டெலிகிராம் நம்பருக்கு என்னை தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய டெலிகிராம் நம்பரை சொல்லிடுறேன். 8248775542 என்ற டெலிகிராம் நம்பருக்கும் நீங்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். சரிங்களா? வழக்கம் போல் பேரல் குணால பலங்களும் தொடரும். இடையிடையே என்னுடைய இந்த ஒரு பயனுள்ள பதிவுகளும் தொடரும். நன்றி நேயர்களே. நன்றி, வணக்கம்.